ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மூன்று நாள் பயணமாக மலேசியா சென்றடைந்தார் பிரதமர் மோடி. கிழக்காசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்பு. தமிழக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான பாஜக குழு இன்று ஆய்வு. IS அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக ஐநா பாதுகாப்பு அவையில் தீர்மானம் நிறைவேற்றம். பாமக ஆட்சிக்கு வந்தால் விவசாயம் லாபகரமான தொழிலாக மாற்றப்படும் என அன்புமணி ராமதாஸ் உறுதி. கூடன்குளம் முதலாவது அணு உலையில் அடுத்த மாதம் மின் உற்பத்தி தொடங்கும் என வளாக இயக்குனர் சுந்தர் தகவல். 134 அடியை எட்டியது முல்லை பெரியாறு அணை. வரும் 30ஆம் தேதி மூவர் கண்காணிப்பு குழு ஆய்வு. தொடர்மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 2720 கன அடியாக அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குற்றாலம் முக்கிய அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. IS இயக்கத்தில் சேர்வதற்காக தமிழகத்திலிருந்து சென்ற 2 இளைஞர்களை திருப்பி அனுப்பியது துருக்கி அரசு. மாலி நட்சத்திர விடுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அல்-கொய்தா தொடர்புடைய தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.